பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்புகிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் நாமம் இந்த ஆலயத்தில். எந்த ஆலயம்னு சொன்னால் இருதயமாகிய ஆலயம். அவர் சொல்கிறாரு, நானே உன் ஆலயம்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதேமாதிரி உங்கள் இருதயத்தில் அவர் வந்துட்டார்னா அவருடைய கண்களும் இந்த ஆலயத்தில் எப்பவுமே உலகி கொண்டிருக்குமா? உங்கள் இருதயத்தில் எதை நினச்சாலும் சிந்தனை வராது. இயேசு ஒரு சிந்தனை தவிர்த்து வேறு எதுவும் அதிகமாக வராது. அதுதான் சொல்கிறார், என்றென்றைக்கும் எந்த நாளைக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன், பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். யார்கிட்ட இருக்குமா? யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் இருதயத்தில் அவர் வர வைக்கிறீங்களோ நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் எந்த ஒரு காரியமும் இருக்காது. இயேசு நம்மக்கிட்ட வந்து எப்படிங்க, ஒரு ராஜா இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. ஒரு ராஜாவை எதை கேட்டாலும் கொடுத்துருவார். ராஜாவுக்கு பிரியமாக நம்ம நடந்தோம்னா அந்த ராஜரீகத்தில் நமக்கு பங்கு கொடுப்பார். ராஜாவே அப்படி செய்யும்போது உலக தேவன், உலகத்தை உண்டு பண்ணுவார், சகல ராஜ்யத்துக்கு ராஜா, அவர்கிட்ட நம்ம வரும்போது நம்ம எப்படிங்க இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில் என்ன தேவைங்க? என் நாமம் தரிக்கப்பட்ட என் நாமம் இந்த ஆலயத்தில். எந்த ஆலயத்தில்? இந்த வார்த்தையை கேட்குற, இந்த வசனத்தை கேட்குற இருதயம் என்ற ஆலயம், உங்களுடைய ஆலயத்தில் இயேசு வந்துட்டார்னா என்றென்றைக்கு இருக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பரிசுத்தப்படுத்தினேன், அவங்கள பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்குமா? எங்கே இருக்கும்? இந்த வீடியோவை பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற உங்கள் குடும்பத்தில் உங்கள் இருதயத்தில் இயேசு இருக்கிறாராம். அதை பற்றி தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களிடம் இயேசு இருக்கிறார். அவர் கண்களும் அவர் இருதயமும் உங்களோடு உறவாடி கொண்டு இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்கலன்னா கேட்க முடியாது. இந்த வசனத்தை கேட்குற, வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் அவர் என்னாலும் ஆசீர்வதிக்க முடியாது. அவர் கண்களும் அவர் இருதயமும் என்னாலும் இதே இடத்துல இருக்குமா? இதே இடத்துல இருதயம் என்ற பலகை, அந்த இலக்கியத்தில் அவரை வச்சுக்குங்க. இல்லைன்னா பார்க்க முடியாது. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சர்வசாதாரணமாக இல்லைங்க. இந்த வசனத்துக்கு சும்மா கிடையாதுங்க. ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளில், என்னாலும் என் கண்களும் என் இருதயமும் இங்கே இருக்குமா? இந்த வசனத்தை கேட்குற அவங்ககிட்டே இருக்குமா? இயேசு உங்ககிட்ட வந்துட்டார்னு அர்த்தம். இந்த வார்த்தையை வந்துச்சு யாரெல்லாம் பார்க்கல, அவங்க வீட்டில் இயேசு வந்துட்டார்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அவர் சந்திப்பார். தேவைகளை சந்திக்கிறவர். அதான் சொல்கிறார், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கு இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன், பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்குமா? உங்ககிட்ட தாங்க இருக்கான். இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட நிச்சயமாக இருப்பார் இயேசு. என்னாலும் இந்த நாள் ஒதுங்கிட்டார், பிரச்சனை வரும்போது என்னட்டு ஒதுங்கிட்டான்னு நினைக்காதீங்க. பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வரலாம், இயேசு உங்க கூட இருப்பார். ஆனால் அந்த பிரச்சனை அவர் விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இயேசு உங்கள் இருதயத்தோடு வந்துட்டார். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறப்போகிறது. என்னாலும் எங்கே தான் இருப்பாராம். இந்த வீடியோ பார்க்குற, வசனத்தை கேட்குற அங்கே தான் இருக்க போகிறாராம். அது தீர்மானமாக சொல்லிட்டார். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். எங்கே? அவர் வார்த்தை எங்கேயோ அங்கே அவர் சுகம். வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே விடுதலை. வார்த்தை எங்கே இருக்குது அங்கே ஆசீர்வாதம். இந்த வார்த்தை கேட்குறீங்களா? உங்கள்கிட்டலாம் இயேசு வந்துட்டார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நான் போடுற வீடியோ டெய்லி பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களிடத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.